மதி, மீனா எல்லாருமே சேர்ந்து சமையல் ரூம்ல இருக்காங்க. அங்கருந்து அப்படியே வராங்க. ராஜி தலையெல்லாம் விரிச்சு போட்டு வராங்க. "ஏய் என்னடி இது? எங்க கிளம்புற? தலைய விரிச்சு போட்டுட்டு போற?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படியே ராஜி வெட்கப்படுறாங்க. "ஓ!" அப்படின்னு மீனா அப்படியே பார்க்குறாங்க. பக்கத்திலேயே கதிர் நின்னுட்டு இருக்காரு. "ஆமா, ஏன் உன்கிட்ட லப்பர் பேண்ட் எதுவுமே இல்லையா? எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் தலைய விரிச்சு போட்டு போற? என்னடி நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. அது ஏதோ கதிருக்கு புடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் ராஜி வந்து தலைய விரிச்சு போட்டுட்டு போறா. நீங்க அத பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன ராஜி? கரெக்ட்டா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்படியே ராஜி வெட்கப்படுறாங்க. பக்கத்திலேயே கதிர் இருக்காரு. "டேய், எல்லாம் உன்னோட வேலை தானா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "ஆமாம்மா, இதுல என்ன இருக்கு? ராஜிக்கு நல்லா லூஸ் ஹேர் விட்டா சூப்பரா இருக்கு. நான் தான் விட சொன்னேன். அதனால அழகா இருக்குல்ல" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "ஓ! அத்தை விடுங்க அத்தை. கதிருக்கு பிடிச்சிருக்கு, ராஜி பண்றா. இதுல நாம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, நீ தலைய விரிச்சு போட்டுட்டே போ. என் பையனுக்கு புடிச்சிருக்கான். ஆனா ஒண்ணு, வீட்ல விளக்கேத்தும்போது, ஏதாவது வேலை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கிளிப்பு போட்டுக்கோ. சரியா?" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "ஆ சரிங்க அத்தை. நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போறாங்க. "ஏய் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு?" கேட்குறாங்க. "அத்தை நான் என்ன பார்க்குக்கா போறேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வேணாம். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. "பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா 2 பேர? நீங்க புடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமா வாழறாங்கன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஆமாடி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா கடவுள் எல்லாத்தையும் கரெக்ட்டா பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு, என் வீட்டுக்காரர் தான் என்கிட்ட பேச மாட்றாரு. நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன். ஆனா அவரு அது எல்லாத்தையுமே தாங்குறாரு. நீ சொல்ற ஐடியாலாம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டுது" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கணும். எல்லாமே உடனே நடக்காது. அதுவும் மாமாலாம் ஈஸியா வலையில விழ வச்சிடலாம். இவ்வளோ நாள் சேர்ந்து வாழறீங்க. அவரை எங்க அடிச்சா எங்க விழுவாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. என்னத்த நீங்க இப்படி?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படிடி தெரியுது? அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன்" அப்படின்னு கோமதி சொல்லிட்டே இருக்காங்க. ராஜி, கதிர் 2 பேருமே சேர்ந்து பைக்ல ஏறுறாங்க. அப்படியே தோள்ல கை போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இதை எல்லாமே குமார் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. பின்னாடி அப்பத்தா பார்த்துட்டு பாய் சொல்றாங்க. ராஜி, கதிர் 2 பேருமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கதிர் ரொம்ப வருத்தமா பார்க்குறாரு. "என்னப்பா ஒரு மாதிரி பார்க்குற?" "இல்ல அப்பத்தா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கவே இல்ல. ஏதோ எனக்கு பிடிக்காத விஷயத்த குடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு குமார் சொல்லிட்டு உள்ள போறாரு. "சரிடா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. "அப்பத்தா நீங்க தனியா கோயிலுக்கு போறீங்களா? வேண்டாம் வேண்டாம். நான் வந்து உங்கள கூட்டிட்டு போய் பைக்ல விடுறேன்" அப்படின்னு குமார் சொல்றாரு. "டேய், என்ன கூட்டிட்டு போய்லாம் விட தேவையில்ல. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனோனே சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சோடனே அங்கே ஏற்கனவே பொண்ணு பார்த்தவங்கள்ல அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அவங்க வராங்க. "என்னம்மா எப்படி இருக்கீங்க? திடீர்னு எங்கள வர சொல்லியிருக்கீங்க. என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம்?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமாப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால தான் நான் வர சொன்னேன். என்னோட பேரன் இருக்கான்ல குமாரு, அவனுக்கு ஏற்கனவே எகுத்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு, அரசி. அது வேற யாரும் இல்ல, என்னோட பொண்ணோட பொண்ணு தான். என்னோட பேத்தி தான். அந்த பொண்ண வந்துட்டு அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கொஞ்ச நாள் எங்க வீட்ல தான் இருந்தது. இதெல்லாம் ஊர்ல யாரும் உன்கிட்ட சொல்லலையாப்பா?" அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. "என்ன சொல்றீங்க? இதெல்லாம் யாருமே சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, குமாருக்கு வந்து அரசிய கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கு. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க" அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே கேட்குறாங்க. கேட்டுட்டு, நீங்க இப்படி சொல்றீங்களா? ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்கு. இந்த விஷயம் யாருமே எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நீங்க கவலையே படாம போங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்." "இல்ல, என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அந்த என்னோட பொண்ண பிடிக்காது. அதனால தான் அவனுங்க இந்த மாதிரி பொண்ணு பார்த்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஆனா எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. குமார் மனசுல அரசி மட்டும் தான் இருக்கா" அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க. "சரிங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. "மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. "இதில் என்ன இருக்குது? உங்கள் மனசில் என்ன இருக்குது? அதை தான் நீங்கள் சொன்னீங்க. எங்கள் வீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பத்தா யோசிக்கிறாங்க. எப்படியாவது அரசிக்கு குமார தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா குமார் மனசு முழுக்க அரசி தான் இருக்கா. அரசியை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் என் பேரனுக்கு வந்துடுச்சு. அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் ஒரு நேரத்தில் நல்லவனா திருந்திட்டான். இப்போ அவனை நம்ம ஏற்றுக்கணும், மன்னிக்கணும். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவனுக்கு கொடுக்கணும். அவன் எல்லாத்தையுமே ரொம்ப ஏக்கமாக பார்க்குறான். காலைல கதிர், ராஜி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அவ்வளோ பாவமாக பார்க்குறான். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என் பேரன் இந்த அளவுக்கு இயங்கக்கூடாது. அரசியும் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. என் பேத்தியை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்
கஷ்டம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரும் விடமாட்டானுங்க. அவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது. கண்டிப்பாக குமாருக்கு அரசி கல்யாணம் பண்ணி வச்சாகணும். வேறு வழியே கிடையாது அப்படின்னு அப்பத்தா யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவங்க மருமக 2 பேருமே கேட்குறாங்க. ஆமாம் நிச்சயதார்த்த வேலைலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் இவளுங்க நிச்சயதார்த்த வேலையை வேறு பார்க்குறாளுங்க. என்னவோ என் பேரனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, இதில் நிச்சயதார்த்த வேலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே வராங்க. நிச்சயதார்த்தம் தான் சூப்பராக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தமே நடக்க போகிறதில்ல, இவனுங்க வேறு 1000 கற்பனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அப்போத்தான் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. என்ன அப்போத்தான் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான், என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போதில்லை, அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்பத்தா, சரி சரி நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க. அப்பத்தா சிரிக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. தங்கமயில் வீட்டில் இருக்காங்க, தோசையெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கேட்குறாங்க, இங்கே பாரு மாவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தோசையும் அப்படியே சுட்டு சாப்பிட்றாதீங்க, அப்புறம் மாவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாம்மா நீ சாப்பிடு அப்படின்னு அப்படியே கொடுக்குறாங்க தங்கமயில். இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கோமா அப்படின்னு தட்டை கொடுக்குறாங்க. அப்படி வாங்கிக்கிறாங்க பாக்கியா. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அக்கா பாவுமா, அது அக்கா ஏதாவது சாப்பிட்டு போனால, எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிட்ற விஷயத்துல இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அக்கா பட்னியோட போகிறேன், ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு தோசை வேணுமா, இந்தா எந்த கூட சாப்பிடு அப்படின்னு பாக்கியா கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சாப்பிட்டு காலேஜுக்கு போ. ஆமாம் எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்தோன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்கியா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. தங்கமயில் எதுவுமே சாப்பிடாம வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க மீனாவோட ஃப்ரெண்டு. என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். இல்லை தங்கமயில், ஒரு முக்கியமான வேலை தான் நான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுவாங்கல்ல, ஆமாம் அவங்க இன்னும் வரலையே, அவங்க இனிமேல் வரமாட்டாங்க தமிழ், எப்போவுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தலை, அதனால் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், எனக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் கூட சம்பளம் ஏதாவது போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டாங்க. எனக்கு ஒரு நாளாவது வந்து சமைச்சு கொடுங்க நான் கேட்டேன், ஆனால் அவங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அதான் ஆஃப் டே லீவ் கேட்டுட்டு நான் வந்திருக்கேன் சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குக்கா இதுக்கு வந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னிருந்தா நானே சமையல் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா மயில்? சூப்பராக சமைப்பேன்க்கா, நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா இன்றைக்கி நான் சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் மயில், இன்றைக்கி நானே சமைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுறியா, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு சமையல் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி பொறுப்பான பொண்ணாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல, சொல்லு மயிலே என்ன. இல்லை நானே நல்லா சமையல் பண்ணுவேன், நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிற நேரம் போக சும்மா தான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். உன்னால் முடியுமா மயில்? கண்டிப்பாக முடியும். சரி இதுக்கு முன்னாடி சமையல் பண்ணவங்களுக்கு நான் 6000 கொடுத்தேன், உனக்கு ஒரு 1000 போட்டு 7000 கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுறேன்க்கா, நான் இன்றைக்கே போய் சமையல் பண்ணட்டுமா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. சரி இரு வா, நான் சமையல் ரூமில் போய்ட்டு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் பண்ணி வச்சோடனே அப்படியே சாப்பிட்றாங்க. மயில் செம்ம டேஸ்ட் மயில், ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளோ சூப்பராக நீ சமையல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா நல்லா சமைப்பேன்க்கா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து நீங்கள் சேர்த்து விட்டீங்களா அவங்க வீட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கேன்ல, அவங்க வீட்டில் சமையல்காரமா திடீர்னு நின்றுட்டாங்க, அந்த சமையல் வேலையை சேர்த்து என்னையே செய்ய சொல்லியிருக்காங்க, நான் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அது ஒரு 7000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, மொத்தம் 17,000 சம்பளம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மீனா சொல்கிறாங்க, உங்களால் முடியுமா எல்லா வேலையும் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி பேசிட்ட, 10 பேர் கூட சமையல் பண்ணுவேன், எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன், தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான், உங்களால் முடிஞ்சால் ஓகே தான், எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
எப்படியாவது சரவணன் வந்து இவருக்கு தங்கமயிலோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் ரூமில் நைட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரு. அந்த பக்கமாக பாண்டியன் போகிறாரு. போனோடனே அப்படியே கேட்குறாரு, ஆமாம் யார் இவங்க இவ்வளோ நேரம் இவன் பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே, நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நான் வேறு அடிக்கடிக்கு கேட்டிருக்கேன், என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குழப்பமாகவே இருக்காரு. எப்பவும் போல் கடைக்கு போகிறாரு. அங்கே சரவணனும் வராரு. வந்தவுடனே வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பா இங்கே டெலிவரி போனோம், அங்கே போனோம், எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரவணா, எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லை, நான் ஒரு ரூம் பக்கமாக போனேன், நீ ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, யாரோ லேடிஸ் மாதிரி தான் தெரியுது, ஆமாம் யார்கிட்ட நீ நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அதுவா? அதுவா? சொல்லு சரவணா, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க? நைட்டெல்லாம் இப்படி பேச மாட்டியே, ரொம்ப நேரம் பேசுகிற. நான் அந்த பக்கமாக வரும்போது 2-3 நாள் நான் கவனிச்சிருக்கேன், ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கல, இப்போ தான் நான் கேட்குறேன். யார்கிட்ட நீ நைட்டெல்லாம் பேசுகிற சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அது வேறு யாரும் இல்லைப்பா, அவங்க பேர் அஞ்சலி, ஏற்கனவே வந்து என்னோடய ஃப்ரெண்டுப்பா, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, ஃப்ரெண்டுன்னா நேரில் பார்த்து ஒரு ஹாய் சொல்லி, இல்லை பகலில் பேசாதே, நான் நைட்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, அவங்க வீட்டில் திட்ட மாட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிப்பா, அம்மா மட்டும்தான், அதுக்காக பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு பாண்டியன் கோவமாக கேட்குறாரு. இல்லைப்பா இனிமேல் நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறார். இங்கே பாரு சரவணா, நீ பேசக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லலை, நீ பேசு தப்பு இல்லை, ஆனால் அந்த பொண்ணை வந்து பாதிக்கக்கூடாது, புரியுதா? நைட்டெல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு, நீ வேணா பகலில் பேசிக்கோ, எங்கேயாவது பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை. ஆமாம் அஞ்சலின்னு சொல்லி இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நான் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணை காலேஜ் படிக்கும்போது சொன்னேன்ல, நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தான்ப்பா இது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். ஏண்டா லவ் பண்ண பொண்ணு கூட போய் இப்போ பேசிகிட்டு இருக்கேடா, இது நல்லா இருக்கா, அந்த பொண்ணு ஏதாவது நினச்சிக்க போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். இல்லைப்பா அந்த பொண்ணுக்கும் வீட்டுக்கார் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு தனியாக தான்ப்பா இருக்குது, ஆனால் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு சரவணா, இது ரொம்ப நல்லது இல்லை, நான் சொல்கிறத கேளு, நான் அப்பாவோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீ வந்து அஞ்சலி கிட்ட லிமிட்டாக வச்சுக்கோ, நீ நல்லா இருக்கியாம்மா, நான் நல்லா இருக்கேன், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா இதுக்கும் மேலே ஒரு பிரச்சனையை தாங்குற சக்தி நம்ம குடும்பத்துக்கு இல்லை, நான் எது சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும், நீ புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா, நான் சொல்லிடுறேன்ப்பா, நான் எப்பயாவது ஒரு வாட்டி எப்படி இருக்கேன்னு நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார். சரி சரவணா, இந்த இடத்துல இந்த டெலிவரி கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ சரியா, ஏதாவது ஒரு பையன் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், நாமளும் தேடிக்கிட்டே இருக்கோம், ஒரு கடைக்கு இப்போ ஒரு பையன் கூட கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். அப்பா நானும் பேசிட்டு தான்ப்பா இருக்கேன், கண்டிப்பாக ஒரு பையன் ஏதாவது ஒன்று கிடைப்பான்ப்பா அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட. மதி மீனா எல்லாருமே சேர்ந்து சமையல் ரூம்ல இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க. ராஜி தலையெல்லாம் விரிச்சு போட்டு வராங்க. ஏய் என்னடி இது, எங்க கிளம்புற, தலையை விரிச்சு போட்டுட்டு போற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படியே ராஜி வெக்கப்படுறாங்க. ஓ அப்படின்னு மீனா அப்படியே பார்க்குறாங்க. பக்கத்துலேயே கதை நின்றுட்டு இருக்காரு. ஆமா ஏன் உங்ககிட்ட லப்பர் பேண்ட் எதுவுமே இல்லையா, எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டு போற, என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை, அது ஏதோ கதிர்க்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் ராஜி வந்து தலையை விரிச்சு போட்டுட்டு போறா, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, என்ன ராஜி கரெக்டா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்படியே ராஜி வெக்கப்படுறாங்க. பக்கத்துலேயே கதிர் இருக்காரு. டேய் எல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம்மா இதில் என்ன இருக்குது, ராஜிக்கு நல்லா லூஸ் ஹேர் விட்டால் சூப்பராக இருக்குது, நான் தான் விட சொன்னேன், அதனால் அழகாக இருக்குல்ல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஓ அத்தை விடுங்க அத்தை, கதிருக்கு பிடிச்சிருக்கு, ராஜி பண்ணுறா, இதில் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நீ தலையை விரிச்சு போட்டுட்டே போ, என் பையனுக்கு பிடிச்சிருக்கான், ஆனால் உன்னை வீட்டில் விளக்கேற்றும் போது ஏதாவது வேலை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கிளிப்பு போட்டுக்கோ சரியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க. உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. அத்தை நான் என்ன பார்க்குக்கா போகிறேன், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களா அத்தை, பார்த்தீங்களா 2 பேரை நீங்கள் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போது எவ்வளோ சந்தோஷமாக வளராங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாடி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனால் கடவுள் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று, என் வீட்டுக்காரர் தான் என்கிட்ட பேச மாட்டுறாரு, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவர் அது எல்லாத்தையுமே தாங்குறாரு, நீ சொல்கிற ஐடியாலாம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கணும், எல்லாமே உடனே நடக்காது, அதுவும் மாமாலாம் ஈஸியாக வலையில் விழ வச்சிடலாம், இவ்வளோ நாள் சேர்ந்து வாழறீங்க, அவரை எங்கே அடித்தா எங்கே விழுவார்னு உங்களுக்கு இன்னும் தெரியல, என்னத்த நீங்கள் இப்படி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.
ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லிகிட்டே இருக்காங்க. ராஜி, கதிர் 2 பேருமே சேர்ந்து பைக்கில் ஏறுறாங்க. அப்படியே தோளில் கை போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இதை எல்லாமே குமார் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. பின்னாடி அப்பத்தா பார்த்துட்டு பாய் சொல்கிறாங்க. ராஜி, கதிர் 2 பேருமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கதிர் ரொம்ப வருத்தமாக பார்க்குறாரு. என்னப்பா ஒரு மாதிரி பார்க்குற? இல்லை அப்பத்தா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கவே இல்லை, ஏதோ எனக்கு பிடிக்காத விஷயத்த கொடுக்குற மாதிரி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குமார் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சரிடா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, நீங்கள் தனியாக கோயிலுக்கு போகிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை கூட்டிகிட்டு போய் பைக்கில் விடுறேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. டேய், என்னை கூட்டிகிட்டு போய் விட தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோடனே சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடித்தோடனே அங்கே ஏற்கனவே பொண்ணு பார்த்தவங்கள அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அவங்க வராங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? திடீர்னு எங்களை வர சொல்லியிருக்கீங்க, என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் நான் வர சொன்னேன். என்னோடய பேரன் இருக்கான்ல குமார், அவனுக்கு ஏற்கனவே எகுத்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அரசி. அது வேறு யாரும் இல்லை, பொண்ணோட பொண்ணு தான், என்னோட பேத்தி தான். அந்த பொண்ணை அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தான் இருந்தது. இதெல்லாம் ஊரில் யாரும் உங்ககிட்ட சொல்லலையாப்பா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது, அதனால் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே கேட்குறாங்க. கேட்டுட்டு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? ஏற்கனவே ஒரு பொண்ணு தங்கியிருக்கு, இந்த விஷயம் யாருமே எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நீங்கள் கவலையே படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அந்த என்னோட பொண்ணை பிடிக்காது, அதனால தான் அவனுங்க இந்த மாதிரி பொண்ணு பார்த்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஆனால் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க, குமார் மனசில் அரசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, உங்கள் மனசில் என்ன இருக்குது, அதை தான் நீங்கள் சொன்னீங்க, எங்கள் வீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போகிறாங்க. அப்பத்தா யோசிக்கிறாங்க, எப்படியாவது அரசிக்கு குமாரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா குமார் மனசு முழுக்க அரசி தான் இருக்கா, அரசியை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் என் பேரனுக்கு வந்துடுச்சு. அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் நல்லவனாக திருந்திட்டான். இப்போ அவனை நம்ம ஏற்றுக்கணும், மன்னிக்கணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவனுக்கு கொடுக்கணும். அவன் எல்லாத்தையுமே ரொம்ப ஏக்கமாக பார்க்குறான். காலைல கதிர், ராஜி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அவ்வளோ பாவமாக பார்க்குறான். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என் பேரன் இந்த அளவுக்கு இயங்கக்கூடாது. அரசியும் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு, என் பேத்தியை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரும் விடமாட்டானுங்க, அவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானுங்க, ஆனால் நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக குமாருக்கு அரசி கல்யாணம் பண்ணி வச்சாகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு அப்பத்தான் யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவங்க மருமக 2 பேருமே கேட்குறாங்க. ஆமாம், நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இவளுங்க நிச்சயதார்த்த வேலையை வேறு பார்க்குறாளுங்க. என்னவோ என் பேரனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, இதில் நிச்சயதார்த்த வேலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே வராங்க. நிச்சயதார்த்தம் தான் சூப்பராக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தமே நடக்க போகிறதில்ல, இவனுங்க வேறு 1000 கற்பனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அப்பத்தான் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. என்ன அப்பத்தா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான், என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போதில்லை, அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்பத்தா, சரி நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போகிறாங்க. அப்பத்தா சிரிக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. தங்கமயில் வீட்டில் இருக்காங்க, தோசையெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கேட்குறாங்க, இங்கே பாரு, மாவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தோசையும் அப்படியே சுட்டு சாப்பிட்றாதீங்க, அப்புறம் மாவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாம்மா நீ சாப்பிடு அப்படின்னு அப்படியே கொடுக்குறாங்க தங்கமயில். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கோமா அப்படின்னு தட்டை கொடுக்குறாங்க. அப்படி வாங்கிக்கிறாங்க பாக்கியா. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அக்கா பாவுமா, அது அக்கா ஏதாவது சாப்பிட்டு போனால, எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிட்ற விஷயத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கா, அக்கா பட்னியோட போகிறேன், ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு தோசை வேணுமா, இருந்தா எந்த கூட சாப்பிடு அப்படின்னு பாக்கியா கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சாப்பிட்டு காலேஜுக்கு போ. ஆமாம், எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்தோன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்கியா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. தங்கமயில் எதுவுமே சாப்பிடாம வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க மீனாவோட ஃப்ரெண்டு. என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில்.
இல்லை தங்கமயில், ஒரு முக்கியமான வேலை தான் நான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அவங்க இன்னும் வரலையே. அவங்க இனிமேல் வரமாட்டாங்க தமிழ், எப்பவுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தலை, அதனால நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், எனக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் கூட சம்பளம் ஏதாவது போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டாங்க. எனக்கு ஒரு நாளாவது வந்து சமைச்சு கொடுங்க நான் கேட்டேன். ஆனால் அவங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதான் ஆஃப் டே லீவ் கேட்டுட்டு நான் வந்திருக்கேன் சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குக்கா இதுக்கு வந்திருக்கீங்க? என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னிருந்தா நானே சமையல் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா மயிலே? ஆ, சூப்பராக சமைப்பேன்க்கா, நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா, இன்றைக்கி நான் சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் மயிலே, இன்றைக்கி நானே சமைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு சமையல் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி பொறுப்பான பொண்ணாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லு மயிலே, என்ன? இல்லை, நானே நல்லா சமையல் பண்ணுவேன். நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிற நேரம் போக சும்மா தான் இருக்கேன். எனக்கு நீங்கள் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். உன்னால் முடியுமா மயில்? கண்டிப்பாக முடியும். சரி, இதுக்கு முன்னாடி சமையல் பண்ணவங்களுக்கு நான் 6000 கொடுத்தேன், உனக்கு ஒரு 1000 போட்டு 7000 கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுறேன்க்கா, நான் இன்றைக்கே போய் சமையல் பண்ணட்டுமா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. சரி, இரு 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 வா, நான் சமையல் ரூமில் போய்ட்டு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் பண்ணி வச்ச உடனே அப்படியே சாப்பிட்றாங்க. மயில், செம்ம டேஸ்ட் மயில், ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளோ சூப்பராக நீ சமையல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா, நல்லா சமைப்பேன்க்கா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து நீங்கள் சேர்த்து விட்டீங்களா, அவங்க வீட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அவங்க வீட்டில் சமையல்காரமா திடீர்னு நின்றுட்டாங்க. அந்த சமையல் வேலையை சேர்த்து என்னையே செய்ய சொல்லியிருக்காங்க. நான் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு 7000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 17,000 சம்பளம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மீனா சொல்கிறாங்க, உங்களால் முடியுமா எல்லா வேலையும் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி பேசிட்ட, 10 பேர் கூட சமையல் பண்ணுவேன், எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன், தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான், உங்களால் முடிஞ்சால் ஓகே தான், எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியாவது சரவணன் வந்து இவருக்கு தங்கமயிலோட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணன் ரூமில் நைட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரு. அந்த பக்கமாக பாண்டியன் போகிறாரு. போனோடனே அப்படியே கேட்குறாரு, ஆமாம் யார் இவங்க இவ்வளோ நேரம் இவன் பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே, நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நான் வேறு அடிக்கடிக்கு கேட்டிருக்கேன், என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குழப்பமாகவே இருக்காரு. எப்பவும் போல் கடைக்கு போகிறாரு. அங்கே சரவணனும் வராரு. வந்தவுடனே வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பா இங்கே டெலிவரி போனோம், அங்கே போனோம், எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரவணா, எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். சொல்லுங்கப்பா, என்னப்பா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லை, நான் ஒரு ரூம் பக்கமாக போனேன், நீ ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, யாரோ லேடிஸ் மாதிரி தான் தெரியுது, ஆமாம் யார்கிட்ட நீ நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அதுவா? அதுவா? சொல்லு சரவணா, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க? நைட்டெல்லாம் இப்படி பேச மாட்டியே, ரொம்ப நேரம் பேசுகிற. நான் அந்த பக்கமாக வரும்போது 2-3 நாள் நான் கவனிச்சிருக்கேன், ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கல, இப்போ தான் நான் கேட்குறேன், யார்கிட்ட நீ நைட்டெல்லாம் பேசுகிற சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அது வேறு யாரும் இல்லைப்பா, அவங்க பேர் அஞ்சலி, ஏற்கனவே வந்து என்னோடய ஃப்ரெண்டுப்பா, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, ஃப்ரெண்டுன்னா நேரில் பார்த்து ஒரு ஹாய் சொல்லி, இல்லை பகலில் பேசாதே, நான் நைட்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, அவங்க வீட்டில் திட்ட மாட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரிப்பா, அம்மா மட்டும்தான், அதுக்காக பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு பாண்டியன் கோவமாக கேட்குறாரு. இல்லைப்பா, இனிமேல் நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறார். இங்கே பாரு சரவணா, நீ பேசக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லலை, நீ பேசு தப்பு இல்லை, ஆனால் அந்த பொண்ணை வந்து பாதிக்கக்கூடாது, புரியுதா? நைட்டெல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு, நீ வேணா பகலில் பேசிக்கோ, எங்கேயாவது பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை. ஆமாம் அஞ்சலின்னு சொல்லி இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நான் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணை காலேஜ் படிக்கும்போது சொன்னேன்ல, நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தான்ப்பா இது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். ஏண்டா லவ் பண்ண பொண்ணு கூட போய் இப்போ பேசிகிட்டு இருக்கேடா, இது நல்லா இருக்கா, அந்த பொண்ணு ஏதாவது நினச்சிக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கும் வீட்டுக்கார் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு தனியாக தான்ப்பா இருக்குது, ஆனால் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு சரவணா, இது ரொம்ப நல்லது இல்லை, நான் சொல்கிறத கேளு, நான் அப்பாவோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீ வந்து
அஞ்சலி கிட்ட லிமிட்டாக வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா இதுக்கும் மேலே ஒரு பிரச்சனையை தாங்குற சக்தி நம்ம குடும்பத்துக்கு இல்லை. நான் எது சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும்னு நீ புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா, நான் சொல்லிடுறேன்ப்பா, நான் எப்பயாவது ஒரு வாட்டி எப்படி இருக்கேன்னு நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, இந்த இடத்துல இந்த டெலிவரி கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ சரியா? ஏதாவது ஒரு பையன் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும். நாமளும் தேடிக்கிட்டே இருக்கோம், ஒரு கடைக்கு இப்போ ஒரு பையன் கூட கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். அப்பா நானும் பேசிட்டு தான்ப்பா இருக்கேன், கண்டிப்பாக ஒரு பையன் ஏதாவது ஒன்று கிடைப்பான்ப்பா அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட அங்கே சொல்லிட்டு இருக்காரு.